வீட்டாரின் கடமைகளில் எஜமான்களினுடைய கடமையை குறித்து நாங்கள் படித்து வருகிறோம். அதிலே எஜமான்கள் தங்களுடைய அந்த அதிகாரத்தை ஞானமாக பயன்படுத்துகிறது எப்படி என்கின்ற விடயங்களை நாங்கள் 4 பகுதிகளில் சிந்தித்து வருகிறோம். அதிலே குறிப்பாக அந்த முதலாவது பகுதி அவர் வேலைக்காரருக்கு கொடுக்கிற கட்டளைகளில ஞானமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். எப்படி ஞானமாக இருக்கிறது? கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர் தன்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளையிட வேண்டும். அவர் கர்த்தர் தடுத்திருக்கிற விஷயங்களை அவர் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடக்கூடாது. கர்த்தர் கட்டளையிடவும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லாத அந்த அடிய போராண்டு சொல்லுற அந்த விடயங்களில வேலைக்காரருடைய பக்தி விருத்திய மட்டும் கவனத்தில் கொண்டு அவர் கட்டளையிட வேண்டும். அதனால அதுதான் ஞானமாக தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துகிறது என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இரண்டாவது என்ன பாலா? இரண்டாவது என்ன? இரண்டாவது விஷயம் வேலைக்காரரை திருத்துதல். அதனால கதை கேட்கல, உங்களோட பழைய நோட்ஸை தட்டி கொண்டு நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இந்த மூஞ்சிய ஏதோ மரமுற விட்ட அணில நாய் வாத்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறேன். எழுதினதுகளை படிச்சு கொண்டு இருக்கிறார். அதனால இரண்டாவது விஷயம் திருத்துற வேலைக்காரரை திருத்துறதுல அவர்கள் ஞானமாக இருக்க வேண்டும். அந்த திருத்தம் குறித்து நாங்கள் படிச்சதுல நாங்கள் குறிப்பாக நாங்கள் எப்படி பார்த்து ஒன்று அவருடைய அந்த திருத்தம் அது எந்த அளவுக்கு விஸ்தாரமா இருக்குது என்றதை நாங்கள் எந்த அளவு தூரத்துக்கு அவர் திருத்தலாம் என்றதை நாங்கள் பார்க்கல. நாங்கள் உண்மையில அந்த தூரத்தை எவ்வளவு தூரத்துக்கு அவர் போகலாம் என்றதை வேலைக்காரன் உயிரோட வரைக்கும் நாங்கள் கொண்டு போய் நிப்பாட்டுனாங்க. உயிர் போற அளவுக்கு திருத்துகிறார். அதான் அந்த எக்ஸ்டென்ட், அந்த விசாலம் விஸ்தாரம். வேலைக்காரரை திருத்த சொல்லி வேதம் சொல்லுது, அதை தெளிவா நாம பார்த்துட்டோம். ஆனா இப்ப ஞானமா திருத்துறன்றது எதுவரைக்கும் போகலாம் என்று சொன்னா அவனுடைய உயிர் ஆபத்துல போற அளவுக்கு திருத்த இயலாது. அதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதுல அந்த திருத்தங்களை எப்படி அவர் வேதப்படி ஒழுங்குபடுத்த வேணும், எப்படி அதை அவர் சரிப்படுத்த வேணும், அதை கொண்டு நடத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல் வேதம் காட்டுது என்று நாங்கள் பார்க்கல. குறிப்பா நாங்கள் பார்த்தாங்க வேலைக்காரருடைய என்னென்ன வயது, பால்நிலை, பாலினம், அந்த மனச்சாய்வு, அதுகளைத்தான் நாம கவனிக்க வேணும். அந்த அடிப்படையில் அவர் திருத்தங்களை கவனிக்க வேணும். அதுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் திருத்தல்களை கொடுக்க வேணும். அதை நாங்கள் சென்ற முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் 3வது 4வதுமான அந்த ஏரியா அல்லது அந்த பகுதி ஒன்று வேலைக்காரருடைய திருமணம் சம்பந்தமாக தனது அதிகாரத்தை ஞானமாக பயன்படுத்துதல். வேலைக்காரரின் திருமணம் தொடர்பாக தனது அதிகாரத்தை ஞானமாக பயன்படுத்தல். அதில் எங்களுக்கு வேதத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வேலைக்காரருடைய திருமண விஷயங்கள் தொடர்பாக எஜமானுக்கு வேதம் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இவன் வேலைக்காரருடைய கடமைகளை பற்றி நாங்கள் சிந்திக்கலையும் வேலைக்காரர் அவர்கள் திருமணம் செய்கிற பொழுது எஜமான்களினுடைய கவனத்துக்கு அது கொண்டு வரப்பட்டிருக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் அதை பார்த்திருந்தாங்க. அதுக்கான காரணங்கள் எல்லாம் நாங்கள் அப்பவே அதை வேலைக்காரருடைய கடமைகளை சிந்தித்து இருக்கிறோம். அப்ப இதனுடைய மறுதலை இன்றைக்கு நாம பார்க்கிறது, வேலைக்காரர் திருமணம் போகல, திருமணம் செய்யறதுக்கு அவர்கள் யோசிக்கல. அதுல எஜமான்களினுடைய அந்த அதிகாரம் ஞானமாக அது பயன்படுத்தப்பட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்றதை வேதம் எங்களுக்கு காட்டுது. அதை குறிப்பாக
வேதத்தின்படி கடவுளுடைய மாறாத அந்த பிரமாணத்தின்படி அடிமைகளை பற்றி அல்லது வேலைக்காரரை பற்றி எங்களுக்கு ரெண்டு விதத்தில் ரெண்டு வேலைக்காரரை பற்றி வேதம் எங்களுக்கு கதைக்குது. ரெண்டு வேலைக்காரரை பற்றி வேதம் எங்களுக்கு கதைக்குது. லேவியராகமம் 22வது அதிகாரம். லேவியராகமம் 21. ஜாத்ராகமம் 21வது அதிகாரம். ஜாத்ராகமம் 21வது அதிகாரம். ஜாத்ராகமம் 21வது அதிகாரம். ஆல்ரைட், இதுல எங்களுக்கு வாசிக்கிறன் 1ஆம் வசனத்திலிருந்து கவனிச்சு கொள்ளுங்க. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன, எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால், அதாவது எபிரேயரில் ஒருவன வேலைக்காரனாக கொண்டாயானால், அந்த வேலைக்காரனுக்கு இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சொல்லாடல் நாங்கள் கவனிக்க வேண்டியது பாண்ட் சேவன்ட். பாண்ட் சேவன்ட் அல்ல, அப்ப பாண்ட் சேவன்ட் என்று சொல்லிதான் அதை நாம ஆங்கிலத்தில் அதுல போடப்படுது. அது அப்படியாத்தான் நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பாண்ட் சேவன்ட் அப்ப நாங்கள் சொல்லுறோம், அதை தமிழ்ல நாம டிரான்ஸ்லேட் பண்ண தலை அடிமை என்று சொல்லி பயன்படுத்துவோம். தலை அடிமை, கொம்பு லானாவா, தலை தலை அடிமை. தலை அடிமை, பாண்ட் சர்வன்ட். அப்ப எபிரேல் ஒரு தலை அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண்ஜாதி அவனோட கூட போக கடவன். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றுமிருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண்ஜாதியும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவனை கதவின் அருகியாவது கதவின் அருகியாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்துக் கொண்டிருக்க கடவன். ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது. அவளை தனக்கு நியமித்துக் கொண்ட எஜமான் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம். அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியர் கையில் விட்டு போட அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன். அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாயில் இவளுக்குரிய அன்ன வஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்யாமல் போனால் அவள் பணம் கொடுக்காமல் விடுதலை பெற்று போக கடவள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. அதனால இந்த இடத்துல எங்களுக்கு 4வது வசனத்தில் இருந்து பிறகு 11வது வசனம் வரைக்கும் வேலைக்காரன் அல்லது அந்த தலை அடிமையினுடைய திருமண விஷயத்தை எப்படி எஜமான் கையாளுறதை பற்றி எங்களுக்கு வேதம் கதைக்கு.
இந்த தலை அடிமை என்று சொல்றது தலை வேலைக்காரர். தலை வேலைக்காரர் அவர் ஏதோ ஒரு காரணத்தால அதுல சில விடையில நியாயாதிபதிகளுடைய பனிஷ்மெண்ட் நிமித்தம் அவர் தலை அடிமையாக குடுபட்டிருக்கலாம் ஒரு எஜமானுக்குள்ள, அல்லது அவர் கடன் பெற்றதால அந்த கடனை திருப்பி செலுத்தாம போகல, அந்த கடனை செலுத்தி முடிக்கிறதுக்காக இவர் அடிமையாக போகலாம். வேதம் எப்படியாவது வேதம் சொல்லுது, கடன் வேண்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதை செலுத்தாம அவர் போகலாம். அப்படின்னா அது எஜமானாக அவரையும் அவருடைய மனுஷியையும் பிள்ளைகளையும் எடுத்து தந்த வேலைக்கு பயன்படுத்தி அவர்களை அடிமைப்படுத்தி அல்லது வேலைக்காரரை வச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அந்த வந்த ஆணுக்கு திருமண வயதும் அவன் திருமணம் செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல், அல்லது பெற்றார் தங்களோட கடனை தீர்க்கிறதுக்கு தங்களோட மகனை அடிமையாக விற்கிறார். சரியா? அதனால அவன் உங்களுக்கு உழைச்சி தருவான், அவன் உங்களோட நீங்கள் அவனை பயன்படுத்திக் கொள்ள பெற்றார் அவனை மகனை அல்லது மகளை விற்கலாம். வேதம் அதை கதைக்கிற அந்த ஸ்டைலை கவனிச்சுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவியர் எப்படி அந்த நீதிகளை கதைக்கிறார் சொல்லி, அதாவது கடன் பட்டா மகன் மகள் மனுஷி அவர் கூட அவர் விற்கப்பட வேண்டிய நிலைக்கு கர்த்தர் அதை கதைக்கிறார். அதெல்லாம் அந்த கடன் வேண்ட வேண்டாம் கடன் வேண்ட வேண்டாம் நாங்கள் பல தடவை சொல்றோம். கர்த்தருக்கு முன்பாக நீ உன்னவித்தாவது கடனை கட்டு என்றுதான் கர்த்தருடைய முடிவு. ஐயர் அது வேத வானம் பூமி ஒழிஞ்சாலும் முடியாத இந்த சத்தியங்கள். ஆயல அதை நம்ம காலத்துல உலகம் வாங்க வாங்க கடன் போடுங்க கடன் தாரன் இப்ப அத ப்ரொஃபஷனல் என்னன்னு சொல்றது ப்ரொஃபஷனல் படிப்பண்டு நினைச்சு கடன் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, வேதத்தினுடைய ஜஸ்ட் ஆப்போசிட். பேங்குகள்ல இருந்து வேனில இருந்து பஸ்ல இருந்து எல்லாம் லீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கடன் தாரம் லீஸ்ல எடுங்க லீஸுக்கு உங்களுக்கு இது பவுனுக்கு ஒரு 24 கேரட் தங்க பவுனுக்கு இது எடுங்க. கடைசியில அது காசு திருப்பி கட்டிடாம கடனாளிகளாகி லீஸ்ல வேண்டவன் ஆசையில அது ஒரு பக்கம் பொருளாசையை தூண்டுறது ஒரு பக்கம், அடுத்தது அவங்களை அடிமையாக்கி கொள்றது அடுத்த பக்கம். அதுல கர்த்தர் அதாவது நாம சொல்றோம் சரியான கவனமா இந்த விஷயங்கள் இருக்கணும். நாம எடுக்கல நம்மள கடைசியில நாம மனுஷி பிள்ளைகள் எல்லாம் தூக்குற அளவுக்கு வேதம் அனுமதி கொடுத்திருக்குது அந்த எஜமானுக்கு. ஆனா நம்முடைய கொண்டு போய் பேர் வச்சு கட்டி அடிச்சிருக்கிறாங்க என்றதெல்லாம் இப்ப சொல்லுறீங்க. அது உண்மையில அவன் வேதம் சொல்லு அப்படி கடன் பட்டவன் கட்டாடி அவனை கூப்பிட்டு அடிச்சு கடன் வேண்டதுக்கு வேதம் அனுமதிச்சிருக்குது. ஆனா அவிசுவாசிகளான ஆட்கள் அதை செய்ய இயலாது. ஏன்னா அவர்களுக்கு கடவுள் பயம் இல்லை. அதுல எந்த அளவுக்கு அடிக்கலாம் எதுக்கு அடிக்கலாம் எதுக்கு அடிக்க கூடாதுன்றது அவர்களுக்கு தெரியும். அதனால நம்ம நாட்டுல கடன் கொடுத்தவனை கூட்டி கடன் பெற்றவனை கொண்டு வந்து அடிச்சு அதை வீடியோ எடுத்து இப்படி எல்லாம் செய்யறது அது வேதத்துக்கு முரணான ஒரு செயல். நம்முடைய ஆட்கள் செய்கிற செயல்பாடு. ஆனா வேதம் சொல்லுது, வேதம் கொடுக்க எம்பசிஸ் கடவுள் பயமான ஒரு நாடா இருந்திருந்தா லேசில கடன் வேண்ட மாட்டினம். கடன் வேண்டினா அதை செலுத்துறதுக்கு தங்களோட மகன் மகளை தங்களோட மனுஷிய தன்னை கூட அவர்கள் அவனுக்கு வித்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு வேதம் சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு ஆள் வந்திருக்கிற. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சு வேதம் அப்படி வந்தபடியால் நீ உனக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, நீ உண்டவாட்ல இருந்து மாடா உழைச்சு ஓடாத்தே என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல இல்லை. ஆண்டவற்ற ஸ்டைல் அப்படி வந்த மகன் ஒருதன் அல்லது கல்யாணம் செய்யாம வந்திருக்கான், அவனுக்கு வயசு கல்யாண வயசு இருக்கு, அவனுக்கு தேவை இருக்குதுண்டா எஜமான் அவனுக்கு கல்யாணம் செய்விக்க வேணும், கல்யாணம் செய்து கூட அவனுக்கு. அதனால கடன் கட்ட தெரியும் அவனுக்கு என்னடா கல்யாணம் என்று கேட்க இயலாது. நீ அவன்கிட்ட வேலையை வாங்கியோன்னு அவனுக்கு இந்த நான் உலகத்தை படைக்கலே திருமணம் என்ற அந்த நியமத்தை நான் ஏற்படுத்தினோம். அது உடல் ரீதியாக அவசியமானது. நீ கட்டாயம் அதை தேவை விரும்புகிறோம், அது அவனுக்கு செய்து. இப்ப நீதான் அவனுக்கு எஜமான். அதுல ஒரு வீட்டின் எஜமானாக தகப்பனாக நீ அதுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பெண் பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய வைக்கிறது அதுவும் உண்ட பொறுப்பு தான். அதுல நீ கடனை கட்டுறதுக்கு விலகி விற்கப்பட்டாலும் கல்யாணம் செய்து வைக்கிற அந்த பொறுப்பு உட்பட எல்லாம் இப்ப எஜமான சார்ந்து இருக்கு. அதுல அவரதை செய்யாம விட்டா எஜமானுக்கு மேல கத்திர கோவம் திரும்பும் அடுத்த பக்கம். அப்ப எவ்வளவு ரிஸ்கான விஷயங்கள் இந்த காரியங்கள்ல கத்தர் ரெண்டு பக்கத்தையும் அவர் நெருக்கி வச்சிருக்கிறார். தனக்கு முன்பாக பயப்பட்டு கவனமா வாழணும் என்று சொல்லி
அதில் அப்படிப்பட்ட இந்த விடயங்களை வேதம் எங்களுக்கு காட்டு. அதே நேரம் எங்களுக்கு கூலி வேலையாளை பற்றியும் வேதம் சொல்லுது. அது 2வது கேட்டகரி, கூலி வேலையாள். இது கலை வேலையாள். 2வது கேட்டகரி கூலி வேலையாள். கூலிக்கு வேலை செய்ய வாரையாக்கள், அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்ய வாரையாக்கள். அவர்கள் தங்களை எஜமானுக்கு ஃபுல் பொறுப்பாக கொடுக்க இல்லை. ஆனா அவர்கள் நாம சொல்லலாம், நாம கூலி வேலையாள இன்னொரு சொல்றேன்னு சொன்னா ஒப்பந்த வேலைக்காரர், ஒப்பந்த வேலைக்காரர், உடன்படிக்கை வேலைக்காரர், கவனன்டட் சர்வன்ட். ஒன்று பாண்ட் சர்வன்ட், அடுத்தது கவனன்டட் சர்வன்ட். ஒரு உடன்படிக்கைக்குள்ள அவர்கள் தங்களை அந்த எஜமானுக்குள்ள வேலை செய்ய ஒப்பு கொடுக்கிறீங்க. வேதம் அப்படிப்பட்ட கூலி அந்த வேலைக்காரரையும் எங்களுக்கு வேதம் காட்டு. அதான் லேவிராமத்துல நான் சொன்ன ஒரு ரெஃபரன்ஸ், அதை நான் சொல்றேன். லேவிராமம் எழுதி வைங்க அந்த இடத்துல, அந்த கவனன்டட் சர்வன்ட்டுக்கு நான் அந்த கோட்டேஷனை சொல்றேன். இப்ப அந்த 2 கேட்டகரியிலையும் அதிகமான வெயிட் பாரம் விழுது இந்த தலை வேலைக்காரனுக்கு மேலதான். அவர்களுக்கு திருமண விஷயங்களை கவனிக்கிறது பொறுப்பெல்லாம் எஜமானுக்கு வேதம் கதைச்சு கொண்டிருக்கு. ஆனா அந்த உடன்படிக்கை வேலைக்காரனுக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் தன்னை கடனை கட்டுறதுக்காக அவர் வேலைக்காரனாக இல்லை. அவர் குறிப்பிட்ட காலத்தில் தான் உழைக்கிறதுக்காக வந்தால் ஆகல அது அவருக்கு இந்த விஷயங்கள்ல ஒரு இலக்கத்தை வேதம் கொடுத்திருக்கிறத நாம வாசிச்சு கேட்கல பார்க்கலாம். ஆனா அந்த நேரத்திலையும் அந்த அவர் தான் திருமணம் செய்ய போறோம் திருமண விஷயங்கள் வரைக்கும் அந்த உடன்படிக்கைக்கு அமையத்தான் அது இருக்கும். அந்த உடன்படிக்கையை குழப்புற மாதிரி இவர் கல்யாணம் செய்து போட்டு உடன்படிக்கையை உடைச்சு கொண்டு அறுத்து கொண்டு போகிறார். உடன்படிக்கையை உடைக்கிறது அது பாவம். அது சொன்ன எழுதின அந்த ஒப்பந்தத்துக்கு முரணாக போறது பாவம். அது சொன்னதோ எழுதினது அதுல அதையும் வேதம் எங்களுக்கு கதைக்குது. ஆனா அதுக்குள்ளே நாங்கள் கவனியம், அது கூட இப்ப எங்கள காலத்துக்கு எங்களுடைய நாட்டு சட்டங்களுக்கு அது கூட பொருத்தமானது. ஏன்னா நாங்கள் கவர்னன்ட் சர்வன்ஸ், நாங்கள் எல்லாருமே ஒரு ஒப்பந்த அடிப்படையில நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் தலை வேலைக்காரர் அல்ல. எங்களை கடனை கட்டுறதுக்கு போய் அந்த கம்பெனியில செய்யற இல்ல. மாறாக நாங்கள் வருமானம் உழைக்கிறதுக்காக குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் அவங்களோட ஒப்பந்தம் வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒப்பந்தத்திலையும் நாங்கள் அதுதான் பார்த்து நாங்கள் கல்யாணம் செய்ய போறோம். கல்யாணம் செய்யற விஷயங்கள் எஜமானுக்கு பொஸ்ஸாக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அதுக்கேற்ற லீவுகள், அது எங்களுடைய வேலைக்கான எங்களுடைய வேலையை இன்னொரு ஆளுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் திட்டமிடல்கள் அவங்க செய்து அவங்களுக்கு லாபமும் மற்றது வினைத்திறனும் விளைத்திறனுமாக மற்றையாள் அதுக்கு மாத்திரத்துக்கு நாம ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு அது மிகவும் அவசியம். அப்படி இல்லாட்டி நாங்கள் உடன்படிக்கைக்கு எதிராக பாவம் செய்கிறோம். உடன்படிக்கையை முறிச்சவன் ஆண்டவர் கேட்கிறார் என்ன? வாழ்வடைய மாட்டான் அல்ல, உடன்படிக்கையை முறிக்கிறான். அதனால நாம நன்மை அடைய மாட்டோம் கடைசியில கர்த்தருக்கு முன்னால. அதுல சரியான கவனமா நாங்கள் அதுல இந்த விஷயங்களை வேதம் இப்படி கதைக்கிறபடியால அது குறிப்பாக கடன் என்று நாம அது தலையடிமைகளை பற்றி வேதம் கதைக்க அது இப்பையும் நடைமுறைப்படுத்தலாம். அது ஒரு கிறிஸ்தவ நாடா இருந்தா கிறிஸ்தவ எஜமானா கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரமும் இந்த பொறுப்புகள் கல்யாணம் செய்து கொடுக்கிற பொறுப்பும் அந்த எஜமானுக்கு இருக்குதுன்றத கிறிஸ்தவ கடவுளா கொண்டிருக்கிற ஆட்களுக்கு தான் அது விளங்கும். மற்றபடி எவ்வளவுக்கு உருவேலுமோ அவ்வளவு உருவி எவ்வளவு அவனை உண்டாண்டியாக்கி அவனை நோயாய்ப்படுத்தி அவன் எப்படி போனாலும் நமக்கு என்னன்னு கடன் கட்ட வந்தவனுக்கு என்ன ஒரு சாப்பாடு கீப்பாடு என்றெல்லாம் இருக்கிற இந்த போலி கடவுள்களை நம்புற நாடுகளுக்கு இது சரி வராது. அதுகள் இன்னும் பாவம் செய்யும் இதுகளால். அதனால இது கிறிஸ்தவ நாடுகள் கிறிஸ்தவ பொதுநலவாயத்தில் அதை நடைமுறைப்படும். ஈவன் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல நமக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னுக்கும் இது இங்கிலாந்துல அமெரிக்காவில எல்லாம் இதுகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டங்கள். அங்க சட்டத்தாலே அவர்கள் அதை அங்க யாராவது கடன் வேண்டி கஷ்டப்பட்டா அதை வேதபூர்வமாக இப்படித்தான் அவர்கள் அதை கையாண்டார்கள். அதனால அது நடைமுறையில இருந்த விஷயம். இப்பதான் அதில் இன்னும் கேவலமாக கேள்விட்டு வச்சு அதில் அவங்க அதை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டாங்க. இது விட்டா அடிச்சு சாக்கொண்டுருவாங்க என்று சொல்லி. ஏன்னா கெத்தரை விட்டு விலக
அங்க பைத்தியம் தான் வருது. அதுல அந்த நாடுகளும் இப்ப இப்படிப்பட்ட அந்த விடயங்களில், ஆனா வேதம் இதங்களுக்கு சொல்லுது அது ஒரு கிறிஸ்தவ நாடா இருந்தா இது அமுல்படுத்தப்பட வேணும், அப்படி செய்யப்படலாம் என்றது. அப்படி செய்யப்பட நாம பார்க்கிறோம் இந்த சத்தியங்களை. குறிப்பாக இதுல ஒரு சில கேள்விகளை நாம கேட்டோம் என்று சொன்னா, வேலைக்காரருடைய மன விருப்பத்துக்கு முரணாக, வேலைக்காரனின் மன விருப்பத்துக்கு எதிராக எஜமான் அவனுக்கு கல்யாணம் செய்விக்கலாமா? எஜமான் அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கலாமா? வேலைக்காரனுடைய மன சம்மதத்துக்கு எதிராக எஜமான் அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாமா? ஏன்னா எஜமானுக்கு அதிகாரம் இருக்குது கல்யாணம் செய்து கொடுக்க. ஆனா கேள்வி அப்படி என்ன, எஜமான் ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவனுக்கு நீ அவனுக்கு கொடுக்கிறான், இப்படித்தான் வேதம் சொல்லு இல்ல. 4வது வசனம், அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்து, அத பெண்ணை விவாகம் செய்து கொடுக்கிறது எஜமான் செய்து கொடுக்கிறார். ஆகையால எஜமான எந்த பொம்பளையை காட்டுறாரோ அவரை கட்ட வேண்டியதான் என்ற மிதமாயா வேதம் எங்களை கையாளுதுண்டா. வேதத்தினுடைய ஏனைய பகுதிகளை பார்க்கல எங்களுக்கு சொல்லு தெரியுது. ஒரு திருமணம் செய்ய போற 2 பேரும் மனசம்மதம் இல்லாம திருமணம் செய்யலாம். அதனால இது நாம பிள்ளைகளினுடைய விஷயத்திலையும் படிச்சினாங்க, பெற்றாற்ற பொறுப்பிலையும் படிச்சினாங்க. பெற்றார் பிள்ளைகளினுடைய மனசம்மதம் இல்லாம கல்யாணம் செய்விக்கிறாரு. பிள்ளைகள் தங்களுடைய மன ஒப்புதலை வெளிப்படுத்தாம பெற்றாற்றுக்கும் திருமணத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கலாம். ஆகிய அந்த 2 சாராரும் மன சம்மதம் தெரிவிச்சிருக்க வேணும். அது ஆனா பெண்ணாக பிறந்து இந்த உலகத்தில் திருமணம் செய்ய போறது ஆதியிலிருந்து கேட்டு ஏற்படுத்தின அந்த சட்டம். அதனால கடன் அடைக்க வந்தவன் என்றபடியால நீ கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்து வைக்கிறார். மாறாக நிச்சயமா அப்ப விட என்ன, இல்லை இல்லை. வேலைக்காரர் மனசம்மதமின்றி எஜமான் திருமணம் செய்து வைக்கிறார். எழுதுங்க கேள்வி முடியும். 2வது கேள்வி, பிள்ளைகளை விட அதாவது பிள்ளைகளுக்கு மேலாக வேலைக்காரர் மீது எஜமான்களுக்கு அதிக உரிமை இல்லையா? எஜமான்களுக்கு அதிக உரிமை இல்லையா? பிள்ளைகள் கடன்காரர் இல்லை, ஆனா இந்த வேலைக்காரர் கடன்காரர். அதனால பிள்ளைகள் உண்மையில வேலைக்காரர் இல்லை, அவர்கள் சுதந்திரவாதிகள். ஆனா இந்தியாக்கள் கடன்காரர். ஆகையால அவர்கள் பிள்ளைகளை விட சமுதாயத்தில் கீழானவர். அப்ப கேள்வி என்பது, பிள்ளைகளுக்கு பெற்றார் கல்யாணம் செய்து வைக்கிற அந்த விஷயத்தை விட இந்த மாதிரி வேலைக்காரரை கல்யாணம் செய்யறது அவளுக்கு எஜமான்களுக்கு அதிக உரிமை இருக்குத்தானே. அதனால அவர்கள் தாங்களுடைய கட்டளப்படி அதை செய்விக்கலாம் தானே என்ற ஒரு கேள்வி எழும்புது. அதுக்கு நாங்கள் திரும்ப என்ன பதில் சொல்றோம்? இல்லை, திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில நிகழ்வதாக இருக்கிறபடியால அது பிள்ளையோ வேலைக்காரரோ அது அவர்களுடைய சம்மதம் இன்றி செய்யப்பட இயலாது. இப்படி எழுதிட்டீங்களோ என்ன கேள்வி என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்? கேள்வி ஏற்கனவே சொன்னான். இப்ப விட என்ன எழுதுறோம்? இல்லை, திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இடம்பெறுகிறபடியால் அங்கு சமுதாய அந்தஸ்து கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இது கான்டெக்ஸ்ட், அந்த வேலைக்காரனா பிள்ளையா என்ற சமுதாய அந்தஸ்தா
நீங்கள் சமுதாய அந்தஸ்தை பார்க்காம கல்யாணம் செய்யணும் என்று நாங்கள் சொல்றோம்ன்றது இல்ல அர்த்தம். என்ன பைபிள் சொல்லுது? சமுதாய அந்தஸ்து கவனமா கவனிக்கப்பட வேணும். அந்தந்த அந்தஸ்துல இருக்கிறார்கள், அந்தந்த அந்தஸ்துல இருக்கிறார்கள் தான் திருமணம் செய்ய வேணும் என்றது ஏற்கனவே படிப்பிச்சாச்சு. அதான் படிச்ச நாங்க. எஜமானியினுடைய பிள்ளைகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் இருக்கிறார்களே கல்யாணம் செய்கிறது தகுதி இல்லை என்றது ஏற்கனவே நாங்கள் வேதத்திலிருந்து நிரூபிச்சினாங்க. பிரபுக்கள் பிரபுக்கள் அந்தஸ்துல இருக்கிறார்கள், சமுதாயத்தில் தங்களை விட தாழ்ந்த இடத்துல இருக்கிறார்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று படிப்பிச்சிருந்தாங்க. என்ன சொன்னா அது பொருத்தம் சரி வராது. அதுதான் இந்த திருமணம் செய்வதற்கான பொருத்த பாடலை பற்றி படிக்கல. நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னுக்கு அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதுல சமுதாய அந்தஸ்து பார்க்கப்படும், அதுல கவனிப்போம். அந்த இது சரியான கவனமா நாங்கள் அதுல இருக்கிறோம். அதே நேரம் அந்த அதை நாங்கள் சொன்னாங்க, அதுகளை நீங்க அந்த பிரசங்களை திருப்பி கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணல. சோஷியல் ஸ்டேட்டஸ் கல்யாணத்துல கவனிக்கப்பட வேணும். அது இல்லாம கல்யாணம் செய்தா அந்த வாழ்க்கை நரகமாமா, அந்த வாழ்க்கை இந்த உலகத்துல சரியான பிரச்சனைக்குரியதா இருக்கும். ஆறுதல்கள், சமாதானங்கள், சொத்துகள், பிள்ளை வளர்ப்புகள், பிள்ளைகள் எல்லாம் பிரச்சனையா போகும். அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் கவனிக்க அதுல நாங்கள் அப்பவே டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. என்ன கேட்கறதுல வச்சுக்கிற ஞானங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். சோ இங்க நாங்க என்னத்த இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் இதுல பார்க்க மாட்டோம்னு சொல்றோம்னா, எஜமானின் கீழே தான் அவன் பிள்ளைகளும் இருக்கணும். இப்ப அந்த தலையடிமையும் இருக்கிற இப்ப இந்த விஷயத்துல இப்ப கேள்வி எழுந்தது, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த கல்யாண விஷயத்துக்கான அந்த சுதந்திரத்தை விட வேலைக்காரருக்கு அவ்வளவு சுதந்திரம் இல்லத்தானே, ஏற்கனவே அவன் அடிமை தானே. அதனால எஜமான் போர்ஸ் பண்ணி அந்த கல்யாணத்தை செய்விக்கலாம் என்ற ஒரு கேள்வி எழும்பத்தான் நாங்கள் சொல்றோம். இல்ல இல்ல, கடனாளியானதால விற்கப்பட்ட ஒருவனுக்கே அவனுக்கான இந்த திருமணத்தை கவனமா செய்ய வைக்கணும் என்று வேதம் எஜமானி கட்டளையிட்டு இருக்க, எஜமான் அத கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்விக்கிறார் என்ற கர்த்தர் ஒரு நாளும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்விக்கிறத அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது கல்யாணமாக கடைசியில கட்டாயப்படுத்தினா செய்தாலும் அது தேவனுக்கு முன்னால ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு முன்னால இடம்பெற்றபடியால அது கல்யாணம் தான். ஆனா அதால விளைய போற விளைவுகள் பாரதூரமா இருக்கும், படுபயங்கரமா சமுதாயத்திலையும் கடவுளுக்கு முன்னாலே. அதனால ரெபேக்காள்கிட்ட கேட்ட மாதிரி இந்த மனுஷனோட போறதுக்கு நீ சம்மதம் என்றா ஓம் போறன் சம்மதம். பெண்ணிட்டையே சம்மதம் கேட்கணும் என்று வேதம் சொல்லி இருந்தா குடும்ப தலைவனாக போற ஆண் எவ்வளவு சம்மதம் தெரிவிக்க நான் இவ்வளவு கல்யாணம் பண்றதுக்கு ஓம் என்று சொல்லி, அதுல எஜமான் வேலைக்காரனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்விக்க இயலாது, தன் பிள்ளை இல்லை என்றபடியா. அதுல இதை நாம 2வது கேள்வியா விளங்கும். 3வது கேள்வி, ஒரு எஜமான் தனது வேலைக்காரன் திருமணம் செய்யும் சுதந்திரத்தை மறக்கலாமா? ஒரு எஜமான் தனது வேலைக்காரன் திருமணம் செய்யும் சுதந்திரத்தை மறுக்கலாமா? இப்ப இதுக்கு நாங்கள் என்ன சொல்றோம்? 1 கொரிந்தியர் 7:36 அப்ளை பண்ணோம். அப்ப அதுல ஆம் சூழ்நிலைகளை சார்ந்தது, சூழ்நிலைகளை சார்ந்தது, ஆம் சூழ்நிலைகளை சார்ந்தது. எப்படி சூழ்நிலையை சாரும்? ஏன் இதை நாங்கள் சொல்றோம்? பைபிள் எங்கேயாவது எல்லா ஆணும் எல்லா பெண்ணும் கல்யாணம் செய்ய கடவர்கள் என்று ஏதாவது ஒரு கட்டளை பைபிள்ல இருக்குதோ? இல்ல. ஆணும் பெண்ணும் கல்யாணம் செய்ய வேண்டாம் என்ற ஒரு கட்டளை இருக்குதோ? இல்ல.
அப்ப இது கர்த்தர் தடுக்கவும் இல்லை, கர்த்தர் கட்டளை இடவும் இல்லை. அப்ப கல்யாணம் ஒரு அடிய போறா விஷயம். கர்த்தர் தடுக்கவும் இல்லை, கட்டளை இடவும் இல்லை. எல்லா ஆண்களும் கல்யாணம் செய்யவும், எல்லா பெண்களும் கட்டாயம் கல்யாணம் செய்திருக்கவும் கர்த்தர் அப்படி ஒரு கட்டளை கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் பவுலப்போஸ்தலன் அதை கவனமாக எடுத்து கையாள்றான். அப்ப அடிய போறான்னு வந்துட்டா அது இனி அந்த ஆட்களுக்கு மேல பொறுப்பா இருக்கிறவருடைய அந்த கையில அது வரப்போகுது. அப்படி வரைக்கல ஆட்ட எதை அடிப்படையாக கொண்டாது நாம முடிவு பண்ண போறோம்? அந்த கல்யாணம் செய்து போற ஆளா இல்ல செய்யாம இருக்க போற ஆளுடைய பக்தி விருத்தி, பக்தி விருத்தி. அப்ப பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு அப்ளை பண்ணிருக்க அந்த பக்தி விருத்தி எதை இப்ப சார்ந்திருக்க போது அந்த அவர்கள் சூழ்நிலை இருக்கிற அவர்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில அதனால சரீரத்துல நீ இருக்க பாட அனுபவிக்க போறியோ, தனியா இருந்தே இவ்வளவு பாடா கிடக்குது. நமக்கு நம்மளை தேடி தேடி இழுத்து இழுத்து நம்மளை கொல்லுறாங்க. கிறிஸ்தவன் என்றாலே எங்களை ஏதோ பெரிய ஒரு ஊத்தவாளிகள், எங்களை சரியில்லாத ஆட்கள் நினைச்சு எங்களை சமுதாயத்துக்கு பொருத்தம் இல்லாத ஆட்கள் என்று எங்களை வேட்டையாடுறாங்க ரோம அரசு. அது நேரம் ஜூதர்கள் எங்கெங்க தலையாட்டிகள் மாதிரி காட்டி கொடுத்து எங்களை எல்லாரையும் சிறைக்குள்ள போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தனியா இருக்கிறதுலயே நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம். இனி கல்யாணம் கட்டி குடும்பம் பிள்ளைகள் என்று வந்துட்டு புருஷனை தூக்கி கொண்டு அவங்க சிறையில போட்டா ஏன் ஐயா பேரம் இருக்கிறத விட. அப்ப பேசாம நீங்க இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கிறத நல்ல இருக்கிற சூழல்ல அவளோட வாழ்க்கையில ஏன் இன்னும் பேரத்தை கூட்டி துன்பத்தை கூட்டுற. இதான் பவுலப்போஸ்தலனுடைய ஆர்கியூமென்ட். ஏன்னா கர்த்தர் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் கட்டாயம் கல்யாணம் செய்ய வேண்டும் கட்டளை பைபிள்ல கொடுக்கவே இல்லை. ஆனா பொதுவா ஆனா பெண்ணா இருக்காங்க கல்யாணம் செய்ய வேணும் என்று அப்படிதான் சந்ததி ஆண்டவர் இந்த பூமி உள்ள வரைக்கும் அதை போறதுக்கு எதிர்பார்த்து இருக்கிற. அதுக்காக இட் இஸ் நாட் அ கமாண்ட், அது ஒரு கட்டளை இல்லை. ஆனா என்ன கட்டளை? கல்யாணம் செய்யறையாள் கட்டாயம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமா இருக்கணும். கல்யாணம் செய்ய போறியோ ஒரு ஆணும் பெண்ணுமா இருக்கும். கல்யாணம் செய்ய போறியோ அந்த ஆணும் பெண்ணும் மனசம்பந்தம் தெரிவிச்சிருக்கோம். இதெல்லாம் கட்டாயம். ஆனா கட்டாயம் கல்யாணம் செய்யணும் என்றது வேதத்தில் எங்களுக்கு கேட்ட கட்டளை கிடையாது. அந்த இதெல்லாம் கல்யாணம் செய்து கொடுக்க வேணும் தலையடிமைக்குன்றது சரி. ஆனா கேள்வி அவன் திருமணம் செய்கிற அந்த சுதந்திரத்தை இவர் மறுக்க இயலுமா ஒரு ஏதாவது சந்தர்ப்பத்தில் பண்றான். ஏன்னா அது சூழ்நிலையை சார்ந்து இருக்க போது கல்யாணம் செய்யாம இருக்கிறது தான் அதிக பக்தி விருத்தி ஏற்படுத்தும் அந்த ஆளுக்கும் அந்த பெண்ணுக்கும் வேண்டா அவன் கல்யாணம் செய்விக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணம் செய்யாம வச்சிருக்கிறான். அதனால நம்ம உலகத்துல கல்யாணம் கட்டலையா கல்யாணம் செய்யலையா இந்த அலையிற இந்த ஊத்தவாளிகள் மாதிரி இல்ல எங்களுடைய மண்டை. நாங்க பொதுவாக திருமணம் செய்யறது நல்லது, அது பக்தி விருத்திய உண்டு பண்ணும். ஆனா கல்யாணம் செய்தா பக்தி விருத்தியே ஓவுமண்டா அப்புறம் என்னது கல்யாணம் செய்ய. அதெல்லாம் நாங்கள் பல சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவிசுவாசிகளுக்கோ அல்லது சீர்திருத்த உபதேசத்துக்களால வேதபூர்வமா கடவுளை நேசிக்காத ஆட்களுக்கோ நாங்கள் கல்யாணம் கட்ட வைக்க விரும்ப இல்லை. அது இருக்கிற பக்தி விருத்தி நாசமா போயிடும். அதுக்கப்புறம் இல்லாட்டி எங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு தாராளமா செய்ய இயலும். ஆனா பக்தி இருக்கிற பக்தி விருத்தி நாசமா போயிடும் ஆளுங்க வாழ்க்கையில். என்னபடியால நாங்கள் கல்யாணமே செய்யாம வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் அந்த லெவலுக்கும் நாங்கள் போயிருக்கிறோம். அதுக்காக கல்யாணம் செய்யாம இருக்கணும் என்ற ஒரு யோசனையில இல்ல அவர் விளங்குதான். கல்யாணம் செய்யறது பக்தி விருத்தியா இருக்கிறதுக்கு. பக்தி விருத்திய போகணும் புறனது கல்யாணத்தை. ஆனா அந்த விதம் அதுக்கு தேவன்கிட்ட பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை நாம கையாள்றது. ஏன்னா பக்தி விருத்திக்காகத்தான் நாம திருமணம் செய்யாம இருக்க போறோம் என்றால் தேவன் அதை பெறப்படுத்துவேன். ஏன் சூழ்நிலை அப்படி. சூழ்நிலை நாம் இருந்தும் நாங்க கல்யாணம் செய்யலாம் பாவம் இல்ல இருக்கும். ஆனா சூழ்நிலை பிழையா போயிருக்கல நாங்கள் கல்யாணம் செய்விக்கல. சில வேளையில சில பேர் நம்ம ஆட்கள்
சித்த சுவாதீனம் இல்லாத பிள்ளைகள் தெரியும், அந்த பிள்ளை குடும்பம் நடத்த இயலாது. அக்கா பிள்ளை பெற இயலாதுன்ற அர்த்தம் அல்ல. ஆனா அப்படிப்பட்ட ஆக்களுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு ஓடி திரிகிறேன். ஏன்னா தங்களோட உள்ள கல்யாணம் செய்யறோம். அத காசுக்காகவும் அல்லது ஏதோ பின்னால சில நன்மைகள் இருக்கின்றதுக்காகவும் சில ஆம்பளைகள் கல்யாணம் என்ற பேருக்குள்ள அதை செய்ய யோசிக்கிறேன். ஆனா இதெல்லாம் நாங்கள் பார்த்துறாங்க, வேதம் கல்யாணம் செய்யக்கூடாது என்று தடுக்கிற நபர்கள் யார் என்று சொல்லி நாம பார்த்தனாங்க. அத மெய்க்கடவுள சேவிக்காத ஆட்களுக்குள்ள நாம கல்யாணம் செய்ய இயலாது. அது ஒரு பக்கம் இருக்க. ஊனம் நாம பார்த்தனாங்க. அதுலயும் அது திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாத ஒரு விஷயமா அது போகும் என்ற ஊனங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் அப்படிப்பட்ட கல்யாணம் செய்ய இயலாது. அதே நேரம் தன்னுடைய அந்த நோய் அது கல்யாணம் கற்றதால மற்றவருக்கும் பரப்பப்பட்டு அவருக்கும் அது உடல் உயிர் ஆபத்தை ஏற்படுத்துற அந்த வருத்தமா இருக்க வேண்டாம், அவர்கள் கல்யாணம் கட்டியலாம். இதெல்லாம் நாங்கள் அப்பவே பார்த்து இருக்கிறோம். இந்த விஷயங்கள் திருப்பி ஞாபகப்படுத்துறோம். அதுல என்ன வருத்தமா இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம், என்ன ஊனமா இருந்தாலும் கல்யாணம் கட்டி கொடுக்கலாம். அதுக்கு என்ன பிரச்சனை என்ற கடைசியில யாருக்கு பிரச்சனை? அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை, அதை கல்யாணம் கட்டி கொடுத்த யாக்களுக்கு பிரச்சனை, அதால சபைக்கு பிரச்சனை. அதனால பல கவனமானாமலில் முடியும். அதே நேரம் நாங்கள் இந்த கரிஸ்மெட்டிக் பெண்டிகாஸ் இந்த பிரதரன் இந்த மாதிரியானோட கல்யாண தொடர்புகள் வச்சிருக்க இயலாத. அதுலயும் பெண்களை அவளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க இயலாது. ஏன்? ஒரே கடவுளை சேவிக்க இல்லை அவர்கள். நாங்கள் ஆராதிக்கிற கடவுளை அவர்கள் சேவிக்க இல்லை. அதுகளுடைய மூளை அரை லூசு மூளையில இருக்குது. அது நமக்கு வடிவா தெரியும். அதுல அரை லூசுகள். அதாவது பைபிள்ல எப்படி படிக்கிறதே தெரியாது. கரிஸ்மெட்டிக் பெண்டிகாஸ்ல இருக்கிறதுல முக்காவாசி பேர் 90% ஒழுங்கான படிப்பறிவில்லாத ஆக்கள். அதனால அதுகளுக்கு பைபிள் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது. சும்மா கிளிப்புள்ள மாதிரி நாம பிள்ளைக்கு அரிச்சு வடி எடுத்து காட்டுறது அம்மா அப்பா என்று காட்டுற மாதிரி அதுல பைபிள்ல வசனம் காட்ட தெரியும். ஆனா அது அர்த்தம் என்ன, இதை எங்க பயன்படுத்தணும்னு தெரியாது. அதனால ரிஃபார்ம்டாக மெய் கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களும் அப்படிப்பட்ட ஆக்களோட கல்யாண தொடர்பு வச்சிருக்கலாம் என்று நாங்கள் பல தடவை பிரசங்கிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட கல்யாணம் செய்து வைக்கிறது இல்லை. நாங்கள் இதை விட விக்கிரகாரக்காரத்துக்காக அது வேற. அது நம்ம விசுவாச அறிக்கையிலே நாங்கள் அதுகளை இன்னும் இதை தெளிவுபடுத்தி நம்முடைய விசுவாச அறிக்கையின்படி விக்கிரக வணக்கம் செய்கிற ஆக்களோட கல்யாணம் இல்லை. அடுத்தது இந்த வரலாற்று கிறிஸ்தவ உபதேசத்துக்கு முரணான உபதேசங்களை கையாளுறவர்களோட கல்யாணம் இல்லை. கரிஸ்மேட்டிக்கும் பெண்டிகோஸ்டாக்களும் அவர்கள் வரலாற்று கிறிஸ்தவ முரணான உபதேசத்தில் இருக்கிறார்கள். அதனால அவர்களோட கல்யாணம் செய்யறது இல்லை. அதனால பிள்ளை வளர்க்கைகளை கவனமா இப்பயே மனதில் வச்சு யோசிக்கணும். அங்க சரியான கவனமா நாம அதில் கையாள வரும். இல்லாட்டி பிள்ளைகளுடைய பக்தி விருத்தி நாசமா, நீ பரலோகம் பார்க்க மாட்ட இந்த பிள்ளைகளை அப்படி வளர்த்து. அதனால இதெல்லாம் விசுவாச அறிக்கையில நமக்கு இருக்கு. அது புதுசா நான் ஒன்றும் சொல்ல இல்லை. துர்ருபதேச கூட்டத்தாரோடு திருமணம் செய்ய இயலாது என்று அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 1689 ஆண்டு விசுவாச அறிக்கை 25வது அதிகாரம் திருமணம் 25வது அதிகாரம் அதுல 2வது தரவோ இன்னொரு அது வருது. அதுல நோவே 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 அதை விட செத்த சபை என்று சொல்றியாக்கள் அதை விட இந்த நம்ம ஏற்கனவே பிரச்சனைப்படும். ஆனா புடுங்குவன் வெட்டுவன் அழிப்பன் என்று அதான் பார்த்து கொண்டு செத்த போன சபை என்றா அப்புறம் அதுக்குள்ள ஒரு கல்யாணம் வேணும்ல. அதான் நாங்கள் இயலுமானவரை கவனமா இருக்கிறோம். அதுக்காக அதுக்குள்ள அந்த சில பேர் இருக்க மாட்டேன் நாங்கள் சொல்ல இல்லை. ஏண்டா அதுக்களையும் தங்கள் வஸ்திரத்தை அசுதிப்படுத்தாத சிலர் உன்னிடத்தில் உண்டு. அது எங்களுக்கு அது அந்த ஆவி விளங்கும் என்ன நடக்குது, அதுல என்ன உற்சாகம் என்ன உயிரோட்டம் இருக்கு. அதுக்காக ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட்ல அந்த சிலர் இருக்க மாட்டோம் நாங்கள் சொல்ல வர இல்லை. அதுக்கு என்ன செய்யறது இப்படித்தான் கிடக்குது, வேற என்ன செய்யணும். அதுக்காக அவர்கள் எங்களுக்கு தெரியாத ஆக்கலாம் இருக்க போறது இல்லையா, அதே ஆவி எங்களுக்கு விளங்கும். அதனால ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ல நாங்கள் லேசில கல்யாண விஷயங்களோட போறது இல்லை. ஏன் இதுகளை சொல்றோம்? 1 Corinthians 7:36
கல்யாணம் கட்டாயம் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, அது கட்டளை இல்லை. அயல அந்த வேலைக்காரன் அல்லது பிள்ளைகளினுடைய கல்யாண சுதந்திரத்தை மறுக்கிறதுக்கு பெற்றாருக்கும் அந்த எஜமானுக்கும் கத்தர் ஏதாவது அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? ஆம், கொடுத்திருக்கிறார். அது அந்த சட்டியான பேரமான யோசனைகளோட எல்லாத்தையும் கணக்கு போட்டுதான் அந்த முடிவுக்கு பெற்றார் வர போறேன். ஏண்டா அது கல்யாணம் செய்து பக்தி விருத்தி இல்லாம போகுமா, கல்யாணம் செய்யாம இருக்கிறாலும் அதே பக்தி விருத்தி இருக்குமா? இதான் கடைசி கட்ட. கடைசியில நாம செத்தாலும் பிழைச்சாலும் கத்தருக்கண்டு வாழும், அவ்வளவுதான் எங்க முடிவு. கல்யாணம் செய்யறதால கத்தருக்கண்டு வாழலும்னா கல்யாணம் செய். ஆனா கல்யாணம் செய்தா கத்தருக்கண்டு வாழலாம போகும்னா போயில கோளாரிக்காக செய்யறேன். அதை விட கல்யாணம் செய்யாம வாழ்ந்த மனுஷன் நிறைய வாழ வேண்டியதான். அவள் பாவம் செய்யல, அதால கல்யாணம் செய்யாம இருந்து அவள் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு உலகத்துக்கும் சபைக்கும் பெற்றும் பிரயோசனமான ஆட்களா தங்களோட வாழ்க்கையில வேலை செய்துட்டு போயிருக்கிறேன். அதே திருமணம் செய்யாம இருக்கிற ஆட்களுக்கு பெற்றும் பிரயோசனம் ஆக்கிறதுக்கு டைம் இருக்குது. அத அந்த வரங்களை பயன்படுத்தணும், சரியா? அது the greatest scientist of the world கல்யாணமே செய்யல. கல்யாணம் செய்யாம இருக்கணும்ன்றது இல்ல. அவன் அதை விட தான் எழுதின கொமன்றிகள் புத்தகங்கள் எழுதி முடிக்க நாமளே தலையால மண் எடுக்கிறோம் ஒவ்வொரு மாசம் ஒன்று எழுத. அவங்க அப்ப இவ்வளவு வாரத்தில நட்சத்திரங்கள் அவதானிக்கிறதுக்கு 10 வருஷம் 6-7 வருஷமா இருந்தா அதே பார்த்து கொண்டு இருந்தா புள்ள குட்டியா வளர்த்து என்ன செய்யறது, எப்படி செய்யறது? அதனால அவங்க அதுல மினக்கட டைம்ல அதை விட பெரும் பிரயோசனமான விஷயங்களை கத்தருக்கண்டு செய்துட்டு போனாங்க. அதுல நாம எவ்வளவு பிரயோசனமா இருக்குது பக்தி விருத்திய, அதாவது எவ்வளவு பக்தி விருத்தி அடைகிறோம் அந்த மனுஷங்களுடைய கண்டுபிடிப்பினாலே ஆராய்ச்சியாலே புத்தகங்களாலே. சபப்பிதாக்கள்ல பல ஜெரோம் அந்த மனுஷன் தான் முதல் பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணது லத்தீனுக்கு, கிரீக்ல இருந்து. கல்யாணமே செய்யலையா அவங்க? அந்த மனுஷன் சபையில இருக்கிற பிரச்சனையை பார்த்தா ஐயோ காணி பூமி இல்லாம எல்லா ஜனமும் எவ்வளவு கடவுள்கிட்ட வர்றதுக்கு நமக்கு மனுஷி புள்ளி என்று எடுத்தா இனி சொத்து சுவாங்க. அதனால சொத்துக்காரன் எல்லாத்தையும் சேர்ச்சுக்கு கொண்டே கொடுத்து போட்டு சேர்ச்சுக்கு பிரயோசனமா இருக்கட்டும் என்ற சொத்துக்கள் எல்லாம் பெற்ற பணக்காரன் அந்த காலத்தில். நான் கடவுள் அந்த மனுஷன் ஜெரோமுடைய எழுத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை பயன்படுறோம். ஜெரோம், ஆகஸ்டின் கல்யாணம் செய்யணும். சிப்ரியன், ஆரிகன், கிறிஸ்டோஸ்டம், நாம சொல்ற எல்லா சர்ச்வாரர்களும் கல்யாணம் செய்யாதையாக்கள். ஆனா சத்தியான பிரயோசனமா இருந்துட்டு போனையாக்கள். அவங்க மினக்கட்டு சபைக்காய் தங்களுடைய திறமைகளையும் அதுக்கேற்ற மாதிரி பிரயோசனப்படுத்தினாங்க, பிரயோசனப்படுத்தி எழுதினாங்க. எழுதி வச்சு கொடுத்து அது இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் 21ஆம் நூற்றாண்டையும் எவ்வளவு அந்த எழுத்துக்களை பார்த்து ஐயோ அந்த காலத்துல இப்படி அப்படி இப்படி இல்ல. நாம அந்த பால் மாறிகளை பத்தி எல்லாம் கதை கேட்கல. அவங்க எழுத்துக்கள் முன்னாள் நூற்றாண்டுல ரோமன் ஆட்சிக்குள்ள வாழ்ந்த யாக்களவங்க சேர்ச்சுக்கு நெருப்பு சோதனைகளாக எழும்பிக் கொண்டிருந்த 1ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ரோமன் அரசாங்கத்தால நாசம் சபைக்கு. அவங்க இதுக்குள்ள நானும் கல்யாணம் இப்ப எங்களோட மூளை எங்களோட படிப்புல எல்லாம் இதுக்கு சபைக்கு கடவுளுக்கு பிரயோஜனம் சொத்துக்களையும் கடவுள்கிட்ட கொடுத்து போட்டு அதை மேனேஜ் பண்றதுக்கு நாம இதாண்டுவோம். அயல அப்படி பிரயோசனமா இருந்த யாக்கள் அயல சூழ்நிலை தான் இப்ப எது பக்தி விருத்தி என்றது தீர்மானிக்க போகுது. அயல அதை தீர்மானிக்க இப்ப ஜோபு எப்படி நாம ஒரு பொருளை பயன்படுத்துறதா இல்லையா, ஒரு காசை பேங்க்ல போடுறதா இல்லாட்டி வேறு ஒன்றுக்கு யூஸ் பண்றதா என்றது நாங்கள் அதை உரிமையாளர் அதை தீர்மானிக்கிறார் இல்லோ. அதுமாதிரி ஒரு பிள்ளைய கல்யாணம் செய்து கொடுக்கிறதா இல்லையா என்றதும் அது அந்த உரிமையாளர்களுடைய முடிவு. ஜோபு சோதிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கேட்கல பிசாசுட்ட. ஜோபு 1:15-16 ஜோபுவினுடைய கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், பிள்ளைகள் அழிக்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்த. ஏன்னா அவன் சொத்துகள் அதுகள் எல்லாம். அதால அவன்
தாக்கப்படுவான், அதுக்கு பிறகு மறுதளிப்பான். இதான் அந்த பிளான். ஆனா பைபிள் காட்டுது அவன் வேலைக்காரரையும் அவன் சாக்கொண்டான். ஏன்? அவன் வேலைக்காரரும் அவன் சொத்து. அதான் ஜோபு 1:15-16. அதுல வேலைக்காரர் எஜமானுடைய சொத்து. எப்படி? அவன் பிள்ளைகள் மாதிரி, அவனுடைய அந்த ஒட்டகங்கள் ஆடு மாடல் மாதிரி, அது வேலைக்காரரும் எஜமானுடைய சொத்து, ப்ராப்பர்ட்டி. அது அவனுடைய அந்த பொக்கிஷம். அதுல ஜோபுக்கு வெளியுண்டு பண்ணி கத்தரை தூசிக்க வைக்கிறத பேயினுடைய வேலை. வேலைக்காரர்ல ஏன் கை வைக்கணும்? வேலைக்காரரே நடிக்கணும். அது அவன் சொத்திலாடி அவனுக்கு ஒன்றும் அது தாக்க போறது இல்லை. ஆனா எங்களுக்கு தெரியுது வேலைக்காரரையும் அவன் சாக்கொண்டான் பேய். அதுல இருந்து அப்ப முடிவு என்ன? வேலைக்காரரும் ஜோபுவினுடைய பொசஷன்ஸ், சொத்துகள் என்று வேதம் காட்டு. நாங்களும் இப்ப கம்பெனியுடைய சொத்து மதிப்புகள் கதை கேட்கல. நாங்கள் அங்க இருக்கிற ஒர்க் போர்ஸ், அதாவது ஊழியர் படை ஒரு மிகப்பெரிய சொத்தாத்தான் அதுக்கான ஒரு வேல்யூ கொடுக்க காட்டுறோம். ஏண்டா அந்த வேலைப்படையிலே ஆட்கள் இழந்தா அதுல பெரிய ஒரு நட்டம் கம்பெனிக்கு. அதெல்லாம் அந்த வேலைப்படைக்கு அந்த சொத்துக்களை எப்படி கவனமா கையாளணும், தனி படிப்புகளும் தனி விஷயங்களும், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எப்படி ஆட்களை மனித வளங்களை நிர்வகிக்கிறது, அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது, அவங்களுடைய சமுதாயத்துக்கு எப்படி உதவி செய்யணும், அவங்க அப்படி அதெல்லாம் யூஸ் பண்ண. அது அவங்க சொத்து கடைசியில. பைபிள் அதை காட்டுது. ஜோபுவினுடைய சொத்து தான் இந்த வேலைக்காரர். 1:15 அப்படித்தானே சொல்லுது. ஜோபு வாசியா, ஜோபு 1:15 அல்ல. சபையர் அவைகள் மேல் விழுந்து, அதாவது என்ன, கழுதைகள் அவளை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டியத்தால் வெட்டினார். பட்டியக்கருக்கால் வெட்டி போட்டார். ஏய், நீங்க கூலிக்கு வந்தீங்கன்னா ஓடி போகடா, இது எங்களுக்கும் அவங்களும் தான் பிரச்சனை, நாங்க பார்த்துக் கொள்றோம் பேசாம போயிருக்கிறேன். ஆனா அவங்க இதையும் கொண்டு வந்த மட்டும் இவங்களையும் வெட்டினாங்க. அப்படி ஒவ்வொன்றும் 16வது வசனம், ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. எது? வானத்திலிருந்து அக்கினி விழுந்து. ஏன் வானத்திலிருந்து அக்கினி? ஆடுகளை மட்டும் சுட்டரிச்சுட்டு போயிருக்கலாம், கேட்க தெரியாதோ இதை மட்டும் எரிக்கிறது இல்ல, வேலையாட்களையும் சேர்த்து எரிக்கிறது. ஏண்டா அது அவன் சொத்து, வேலையாட்கள். அதனால இப்ப இந்த விஷயத்துல நாங்கள் அப்ப எந்த ஒரு எஜமானும் தந்த சுய லாபத்தை கருத்துல கொண்டு இந்த முடிவுகள் எடுக்க இயலாது. ஏன்னா இது அடிய போறா. அதை நாங்கள் பார்த்துட்டோம். அதான் பாவம். வேலைக்காரற்ற 10 விருத்திய மட்டும் கணக்கில் எடுக்காம தந்த லாபத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு எஜமான் இந்த அடிய போற விஷயங்களை வேலை செய்த அது அவன் பாவம். ஆகையால பெற்றாரோ எஜமானோ தந்த லாபத்தை யோசிச்சு பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்விக்க அல்லது வேலைக்காரருக்கு கல்யாணம் செய்யாம போகிறார். அப்படி நடந்தா அது அவருக்கு பயிரோட பாவமாயிடும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் என்னத்தை நாங்கள் வாதிடுறோம்டா, பிள்ளைகளுடைய 10 விருத்தி, எஜமான வேலைக்காரங்க 10 விருத்திக்காக மட்டும்தான் இந்த டிசிஷன் மேற்கொள்ளப்பட்டது. ஆகையால அவர்கள் அந்த உரிமையை மறுக்கலாம் அல்லது அந்த சுதந்திரத்தை மறுக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் திரும்ப நாங்கள் அதை கவனிச்சிட்டோம். அடுத்த கேள்வி எஜமானுடைய சம்மதமின்றி வேலைக்காரன் திருமணம் செய்தால் எஜமானுடைய சம்மதமின்றி வேலைக்காரன் திருமணம் செய்தால் அந்த திருமணம் வெளிதற்றதா?
வெற்றும் வெறுமையுமானதா? அதான் அந்த சொல்லு நலிஃபைடு, நல் அண்ட் வாய்டு, அதாவது வெளிரற்றதா? அது கல்யாணம் இல்லையா? என்ன கடைசி எழுதினாங்க? வெளிரற்றதா? விடை இல்லை. இல்லை. வெளிரற்றதாண்டா ஆம் இல்லை. இல்லையண்டா அப்ப என்ன சொல்ல வரோம்? வேலிது. அது வேலிது. அது திருமணம் இல்லாம போகல, அது வேலிது. ஆனால் எஜமானுடைய தண்டனைக்குள்ள வேலைக்காரன் உட்பட வேணும். எஜமானுடைய நியாயமான தண்டனைக்குள் உட்பட வேணும். அவர் வேலைக்காரன் தனது திருமணத்தில் பாவம் செய்திருந்தார். ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று தண்டனை இருக்குது, அடுத்தது கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எதிராக எப்படி பாவம்? கர்த்தரே கட்டளை கொடுத்திருக்கிறார் கல்யாணம் எப்படி செய்யப்பட வேணும் என்ற. கல்யாணம் செய்யறியோ அப்ப நான் சொல்ற மாதிரி அது கல்யாணங்கள் இருக்கணும். அது கட்டளை. கர்த்தருக்கு உட்பட்டுள்ள கல்யாணம் பண்ணு, தாய் தகப்பட்ட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணால அப்படின்னா எஜமான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்ப எஜமான் சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்யலாம். ஆனா இவர் எஜமான் சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்திருக்கிறார். அதுக்கு அது கல்யாணம் தான். ஏன்னா அது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில 2 மனசம்மந்தோடு நடந்திருக்குது. ஆனா அந்த கல்யாணத்திலே பாவம் செய்திருக்கிறீங்க. பாவம் யாருக்கு எதிராக செய்யப்படுது? எப்பயுமே கர்த்தருக்கு எதிராக. அது நாங்கள் போன முறை பார்த்த மாதிரி அது தெரியாம செய்தா கூட கர்த்தர் சொன்னார், அறியாமையாக நீ உன் சகோதர உன் அயலான அல்லது உன் ஃப்ரெண்ட் அல்லது ஒரு அந்த பொருள் உனக்கு தந்திருந்து நீ அதை கவனம் இல்லாம விட்டுட்டீன்னா அது கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார். இதானே போன முறை படிச்சு நம்ம லேவியராமம் 6வது அதிகாரம் 2ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்ப அயலானுக்கு எதிரான பாவம் கர்த்தருக்கு எதிரான பாவம். ஏன்? அயலான் கர்த்தருடைய சாயல படைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய சாயல படைக்கப்பட்டவனுக்கு எதிராக செய்யப்படுற குற்றங்கள் கர்த்தருக்கு எதிராக செய்யப்பட்ட பாவம். அதில் குறிப்பாக எஜமான் பெற்றார் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தில் அவர்கள் அந்த ஆளுக்கு மேல அவனுடைய உடம்பிலையும் அவனுடைய ஆத்மாவுக்கு மேலையும் பொறுப்பில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த ஆட்களுடைய சம்மதம் எடுக்காம கல்யாணம் செய்யலான்னு வேதம் சொல்லி இருக்கு. கர்த்தரும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். அப்படியெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கேன். இல்ல இல்ல நாங்கள் சம்மதம் எடுக்க மாட்டோம், நாங்கள் செய்ய போறோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கன்னு செய்தா அது கர்த்தருக்கு செய்த பாவம். அவ குற்றவாளிய குற்றமற்றவனா விட மாட்டேன். அப்படி கல்யாணம் செய்தா நல்லா வாழ்ந்துருன்னு நிற்கிறீங்களோ? கடைசி வரைக்கும் இல்லை. கர்த்தர் குற்றவாளிய குற்றமற்றவனா விட மாட்டேன். அதான் மறக்க வேணாம். அவர் வெப்பர் வாழ்க்கையில கொண்டு வந்து ஆப்புகள் அப்ப ஏனென்று தெரியாட்டியும் இது இந்த விஷயங்கள் அப்ப எத்தனை நேரம் முடி அது அவருக்கு எது விருப்பம் எப்படி விருப்பமோ அது வரைக்கும் அவர் அதை செய்வார். அது இந்த பெற்றாருடைய எஜமானுடைய மனசு எப்ப ஆறுமோ அது வரைக்கும் அவர் செய்ய வேண்டாம். அது அந்த நீதியா தேவைப்படுத்தி அதை அது சரிவாக்கும் வரைக்கும் கர்த்தரும் அதுல திருப்திப்பட இல்லை. அதான் நாங்கள் சொன்னாங்களே என்ன பெற்றார் மனசம்மன் தெரியலையோ அவர் சாகும் வரைக்கும் நீ கல்யாணம் செய்யலாம். ஏன்னா பெற்றாரும் நமக்கு அதிகாரம், அவர்களுக்கு சம்மதம் தெரியல, அவரோட சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்யலாது. அதனால அவர்கள் செத்தாப்புறதான் நீ வேணும்னா அந்த கல்யாணத்தை செய்யலாம். இல்ல இல்ல ஐயோ நான் கல்யாணம் செய்து ஆகணும்டா கடவுள் பெற்றாருக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ தூக்கி எறிகிற. எந்த மேலான அதிகாரம் கர்த்தரால வைக்கப்பட்டிருக்குது? கர்த்தர் வச்ச அதிகாரத்தை தூக்கி எறிகிறது, கர்த்தரை தூக்கி எறிகிறது. சவுல் வேடும் என்று கேட்ட இஸ்ரவேலருக்கு என்ன நடந்தது என்று தெரியும். நாசம் நாசம். அதனால பெற்றார் வேண்டாம் என்று சொன்ன கல்யாணம் செய்ய வழிக்கிடையக்கல அந்த ஆளால அப்புறம் இந்த வாழ்க்கை படி நாசம் என்றதையும் அப்புறம் அனுபவிப்பேன்.
கவனமா நாம இருக்கணும். பிள்ளைகள் நாம இது வேலைக்காரன் தலை அடிமையை பற்றி தான் கதைக்கிறோம். ஆனா இது பிள்ளைகளுக்கும் சரியான பொருத்தமான விஷயம். பெற்றார் செய்யற கவனமா இருக்கும். ஆற்ற பொறுப்புல இருந்து போட்டு அவளுக்கு விருப்பம் இல்லாம சொல்லாம கொள்ளாம ஓடி போய் கல்யாணம் செய்யற இந்த தமிழ் வேதம் தெரியாத அவிசுவாசிகளுடைய நிலப்பாடுகள் அதுக்குரிய அந்த பாவத்துக்குரிய தண்டனை வாழ்க்கையில நிச்சயமா கர்த்தர் கொண்டு வந்து சரி கட்டுவார். அது சில வகையில தொடக்க காலத்துல ஜாம்பூ மட்டும் வாழலாம், எல்லாம் நல்ல மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். சில வகையில நாம வேற இடத்துல போய் நல்லா உழைச்சு நல்லா தானே இருக்கிறோம் நீ. ஆனா நீ பிள்ளைலாம் பெற்று பிள்ளைலாம் கல்யாணம் கட்டி கொடுத்து போட்டு நீங்கள் வாழ போற அந்த வாழ்க்கையில கடவுளோட அப்பவும் அவரை முடிக்கலாம். அதனால இந்த பூமியில கடவுள் குற்றவாளிய குற்றமற்றவனா விடுறதில்லை. அதுலயும் நீதிமான்கள் அப்படி செய்தா கடைசி வரைக்கும் அவர் விட போறதும் இல்லை. சிலவர்கள் அவிசுவாசிகளுக்கு அவர் இந்த பூமியில பயம் வெறுக்காக அப்பப்ப இருந்துட்டு கொடுக்கிறார். அப்படி அவிசுவாசிகளுக்கு அப்படி நடக்கலைன்னா சுவா பண்ணி கொள்ள வேண்டிய அப்ப நரகம் தான் அந்த கேஸ். கடைசி வரைக்கும் பரலோகம் இல்லை அந்த ஆக்களுக்கு. ஏண்டா தண்டனையே கிடைக்கல, அப்ப புறம் எங்க தண்டு என்ன? அதனால இல்ல பெற்றாரால விட்டுட்டீனம். ஆனா கத்தர் விட மாட்டாரு, கத்தர் விட மாட்டார். ஏன்னா அது கத்தட்ட வார்த்தைக்கு எதிரான செய்யப்பட்ட துணிகர பாவம், துணிகர பாவம் அது. அதனால எஜமான் வேணுமென்றா நீதியா கண்டிக்கலாம் அவனை, அந்த வேலைக்காரனை. அதுக்காக பிரிச்சு விடையிடாது. ஏன்னா அங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணு மனசம்மத்தோட அந்த கல்யாணம் நடந்து இருக்குது. அதனால அது பிரிக்கப்பட வேண்டிய ஒரு கல்யாணம் அல்ல. கல்யாணம் என்றா ஒரு ஆணும் பெண்ணும் தான், அவ்வளவுதான் அந்த விஷயம். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில ஏற்கனவே திருமணம் செய்யாம இருந்திருக்க வேணும். அவ இந்த விஷயங்களை அப்ப அதை பிரிச்சு விட அப்படி பைபிள் எங்களுக்கு சொல்ல இல்லை. ஆனா ஆனா சில சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய உடன்படிக்கையினுடைய விஷயங்கள் பிழைச்சு போற மாதிரி கல்யாணங்கள் செய்தா கர்த்தர்னா அது பிரிச்சு தான் விடணும், பிரிச்சு விட அது கல்யாணம் இல்லை. கர்த்தருடைய உடன்படிக்கை பிரச்சனையா போகிற மாதிரி இது கேட்கல. அதுகள நாம வேற வேற சந்தர்ப்பங்கள்ல பார்ப்போம். நாங்கள் அதை பார்த்திருந்தோம் ஏற்கனவே நாங்கள் அதை பார்த்திருந்தோம். நாங்கள் பரிசுத்த வித்து அவிசுவாசிகளோட கலக்கிறத கர்த்தர் ஒரு நாளும் கல்யாணமா பார்க்கவே இல்லை. ஒரு விசுவாசி அவிசுவாசிய கல்யாணம் பண்றத கர்த்தர் கல்யாணமா பார்க்கவே இல்லை. அதனால அண்ணன் சொன்னார் அவளை பிரிச்சு விடு. இஸ்ரா அப்படி கேட்கல நம்ம பார்த்துனாங்க. அதனால அது கல்யாணம் இல்லை. ஆக்களை அந்த அந்நிய ஜாதியான பெண்களையும் பிள்ளைகளையும் அனுப்பிவிட சொல்ல அவங்க. அதனால கர்த்தர் அதை பரிசுத்த வித்து அது கல்யாணமா அவர் அதை பார்க்கவே இல்லை. கல்யாணம் என்றது கட்டாயம் அது கர்த்தர் அதை கல்யாணமான பார்க்கிறாரா இல்லையான்னு கேள்வி. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான கல்யாணமா என்றது இல்ல முதல் கேள்வி. கர்த்தருக்கு முன்னால இது கல்யாணமா என்றான் கேள்வி. அதை கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதான் அங்க முடியும். அதுல எஸ்ரா சொன்ன அது ஆசாரியர் குடும்பத்தில இருந்து இருக்குது. ஆக்களை டிவோர்ஸ் பண்ண சொல்லு, அனுப்பிவிட அவங்கள. இது பிரச்சனை. ஏற்கனவே இனமே இல்லாம நாசமாகி போயிட்டு வந்திருக்கிறீர்கள் மிச்ச கொஞ்சம் பேர். அப்புறம் அதுக்குள்ள இவங்கள இன்னும் இனம் இல்லாம போறீங்களோ அகற்றி விட. அதுல தேவன் சில சந்தர்ப்பங்கள் அது கல்யாணம் இல்லைன்னு பாக்குறோம். ஆனா இந்த கேஸ்ல அப்படியாக நாங்கள் அதை எடுக்க இல்லை, அப்படி இல்லை. ஆனா நியாயமான தண்டனை இருக்கு, நியாயமான தண்டனை இருக்கு. இப்ப நாங்க சொன்னாங்க வயது மூத்தையாக்கள் வயது குறைஞ்சியாக்களை கல்யாணம் செய்கிற விஷயங்கள்லையும் ஆண் பெருமை மூத்த முதல் பிறந்தது பெண் பிறகு பிறந்தது. அதனால திருமணம் அப்படித்தான் அது இருக்கவன கத்தரை முன்பாக அதுதான் நன்மையா இருக்கு. அப்படி இல்லையோ மூத்தது பெண் மனைவிக்கு வயசு கூட புருஷனுக்கு வயசு குறைவு கல்யாணம் செய்ய போறியோ அது அதனுடைய பலாபலன வாழ்க்கையில அனுபவிப்போம். அது நன்மையா இருக்காதுங்கிற வாழ்க்கையில அது போக போகத்தான் தெரியும் எப்படி அது பேர சுமை என்று சொல்லி. அதனால சரியான கவனமா இருக்கணும் இந்த விஷயங்கள்ல. இது நாங்கள் அப்பயும் சொன்னோம். ஃபைன். அதனால இது அந்த கேள்வி இதுக்கு எதிரான பாவம் எஜமானுடைய பாவம்
எஜமானுடைய பாவம். எஜமானுடைய பாவம் என்ன? வேலைக்காரன் மனசம்மதம் தெரிவிக்காத நபரை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்துதல். வேலைக்காரன் மனசம்மதம் தெரிவிக்காத நபரை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்துதல். வேலைக்காரன் மனசம்மதம் தெரிவிக்காத நபரை திருமணம் செய்ய ஃபோர்ஸ் பண்ணுதல், கட்டாயப்படுத்துதல். இதான் அடுத்த பாவம். இதை நாங்கள் இதுகளுக்குள்ள விலாவாரியா பார்த்துட்டோம். நான்காவது அந்த ஏரியா, நான்காவது பகுதி. இப்ப நான்காவது பகுதி வேலைக்காரர் வேலையிலிருந்து விடுவிப்பதில் எஜமான் தனது ஞானத்தை, அதிகாரத்தை ஞானமாக நிர்வகித்தல். வேலைக்காரரை வேலையிலிருந்து விடுவிப்பதில், வேலைக்காரரை வேலையிலிருந்து விடுவிப்பதில் எஜமான் தனது அதிகாரத்தை ஞானமாக பயன்படுத்துதல். லேவியராகமம் 25வது அதிகாரம். நான் இதான் அந்த கோட்டேஷன் நினைக்கிறேன். லேவியராகமம் 25வது அதிகாரம் 39வது வசனம், 44வது வசனம். வசனம், உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமையை போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோடே இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன். சரி, அப்ப இங்கதான் அந்த 39 வசனம் தலை அடிமையும், பிறகு 40 வசனம் ஒப்பந்த அடிமையும், வேலைக்காரன். அந்த கூலி வேலைக்காரன், அடுத்தது தலை வேலைக்காரன். அந்த ரெண்டு கேட்டகரி ஆண்டர் அங்க டிஃபரன்ஷியேட் பண்ணற. இப்ப இதுல பாயிண்ட், இதை நீங்க முதல் சொன்ன நான் லேவியராகமம் போட சொன்ன அதுக்கு எழுதி வைக்கலாம் இல்ல. 25, 39, 40. இங்க எங்களுடைய பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இப்ப அவற்ற வேலையை முடிவுறுத்த போறோம். வேலைக்காரன் வேலையில இருந்து அவரை விடுவிக்க போறோம். மாதிரி நீ எங்களுடைய சொத்து இல்லைன்னு அனுப்ப போறோம். அப்படி அனுப்புற விஷயத்துல எங்களுக்கு கெட்ட சொல்லிடுற, அவனை கடன்பட்டு அவன் உனக்கு தலையா வந்திருந்தா கூட, அந்த இந்த எபிரேய நான் இருந்தா, அந்த இனத்தா நான் இருந்தா, அவன் அந்த ஜூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடன். ஜூபிலி வருஷம் உன்னிடத்தில் வருஷம் வரைக்கும் உன்னிடத்தில் சேவிக்க கடன். நாங்கள் முதல் பார்த்தாங்க 6 வருஷம். அது யாத்ராகமம் 21வது அதிகாரம். பொதுவா எபிரேயருக்கு அந்த 7வது வருஷம் விடுதலையின் வருஷம். ஆனா 50வது வருஷம் யூபிலி வருஷம். 50வது வருஷம். அப்ப இதுல
அந்த கடன்களினுடைய அளவுகளும் அவர் இவருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றதிலிருந்து அந்த விஷயங்கள் தங்கி இருக்க போகும். ஆக ஒன்று மட்டும் இந்த ரெண்டுலையும் தெரியுது, ஜாத்ராம் 21 லேவிராமம் 26 7ஆம் வருஷ விடுதலையோ அல்லது 50வது வருஷ விடுதலையோ அவர்கள் அந்த பல வேலையில இருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அதுக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிற. இப்ப அந்த ஜூபிலி வருஷம் அது சில வேளையில அடுத்த வருஷமாயும் இருக்கலாம், அடுத்த வருஷமாயும் இருக்கலாம். அத பாத்தி 50 வருஷம் வேலை செய்ய, ஏன் அது அடுத்த வருஷம் வந்து இருக்கலாம். அதனால அந்த ஆண்டவற்ற மேக்சிமம் எது வரைக்கும், மினிமம் எது வரைக்கும், மினிமம் அந்த 6 மேக்சிமம் அது 49. அப்ப அவ்வளவு வரைக்கும் அவர்களுடைய அந்த வேலை அந்த கடன் திருப்பி செலுத்தும் வரைக்கும் வச்சிருக்கலாம். அதுக்கு மேல கடைசி வரைக்கும் வச்சிருக்கீங்களா? இப்ப அது 50வது வருஷம் நாம சொல்றது ஜூபிலி வருஷம் அது 50 வருஷம் இருக்கணும் இல்ல. இவர் கடனுக்கு வந்தது, கடன் வேண்டி இவர் உள்ளுக்கு கொண்டு வந்தது 48வது வருஷமா இருக்கலாம். அடுத்த வருஷம் அவர் விடுதலையாக்கப்படவு. இப்ப எஜமான் இதுகள் இல்ல அவருக்கு மனுஷியத்துல வந்தா ஐயோ எனக்கு கடன் போகுது என்றது ஜோசு. அதெல்லாம் நம்ம மக்களுக்கு அது என்ன நீதி இருக்குது என்றதெல்லாம் அங்க தொடங்க போகுது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, ஏய் அவன் ஏதோ ஒரு விதத்தில் தரித்திரப்பட்டுட்டான், அந்த தரித்திரத்துக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா நீ என்ன செய்யணும், நீ நான் சொல்ற மாதிரி அவனை மேனேஜ் பண்ணிக்கோ என்ற ஞானத்தின்படி. அதுக்கு பின்னால எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கின்றது நானும் நீயும் டீல் பண்ண வேண்டிய. கடன் கொடுக்கலையும் அவன் கடன் கொடுத்தது 48வது வருஷம் என்று வச்சுக்கொள்ளும். அந்த அவட சமுதாயத்தில் அவன் 48வது வருஷம் 49 வருஷம், அடுத்தது ஜூபிலி மன்னிக்கப்படும். அப்பதான் நீங்க கடன் கொடுத்தா அந்த தராம போச்சுன்னா எனக்கு அவ்வளவு ஜூபிலியும் வருது, இனி முடிஞ்சு போச்சு, நான் தரமாட்டேன் என்று சொல்லல. ஆண்டவர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், தாராளமா விதி கொடு அவனுக்கு கடன். அப்ப சத்தியான அந்த அந்த சுய லாபம், சுய ஆதாயம் தேடுற அந்த உடைக்கிற எஜமான்கள்கிட்ட இருந்து உண்ட லாபத்தை மட்டும்தான் பார்க்கிற வாழ்க்கை சமுதாயத்தில். ஆண்டவர் உடைச்சு சீனா உண்ட சகோதரம் வந்து கேட்கிறானோ காணியாட்சி உட்பட அது வருகிறோம். சரி, அவனை திருப்பி கட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு 25 வருஷம் எடுக்குமென்றவை உண்ட கணக்கின்படி அடுத்த 2 வருஷத்தால ஜூபிலி வருஷம். அப்ப அவ்வளவு காணியாட்சி திருப்பி கொடுக்கணும். உனக்கு காசு வராது யோசிக்கிறியோ, நான் சொல்றதை மட்டும் நீ செய், தாராளமா கொடு, ஜூபிலி வருஷத்துல அவனை விட்டு. ஏண்டா உனக்கு அந்த காசு எப்படி வருது, உனக்கு உழைக்க பிறந்தாரது, உனக்கு காணியாட்சிய பெருக பண்றது, உண்ட சொத்துக்களை பெருக பண்றது நான். அதனால நீ என் வெண்கண்ணனா இருக்கிற, நான் உனக்கு தாராளமா உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இந்த பூமியும் அது நிறைவும் என்றது தமிழர் என்று சொல்லி உங்களை இந்த நாட்டில் வச்சிருக்கிறது நான். அதனால நீங்கள் கடவுளுடைய மக்களுக்கு காசை கொடுக்கல, ஐயோ தருவாரா தர மாட்டதில் என்ன இருக்க போது, அது நியாயமான விதங்களை யோசி. ஆனா உதவி செய் தாராளமா. கர்த்தர் ஆகிய நான் ஏழைகளுக்கு இறங்குறவர்களுக்கு எனக்கு கடன் தாரதாத்த நான் அதை எடுத்துக்கொள்ளுறேன். அதனால ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், ஜாவேக்கு கடன் கொடுக்கிறார். ஜாவேக்கு எனக்கு தான் நீ கடன் தந்திருக்கிற, எனக்கு தந்தா நான் தராம இருப்பேனோ, அது நான் தந்து கொடுக்குறேன். ஆனா விட்டுடு. உண்ட மனசுல வெண்கண் அந்த என்னண்டு சம்பாதிப்பன் என்று சொல்லி யோசிக்காரு. சம்பாதிக்கிறதுக்கான பிள்ளத்தை கொடுக்கிறது நான் கெத்த. அதனால பாயிண்ட் இந்த பகுதிகள் எங்களுக்கு தெளிவா இருக்குது. எஜமான்கள் வேலைக்காரரை விடுவிக்க வேண்டிய, அந்த ஊழியத்திலிருந்து விடுவிக்க வேண்டிய
அந்த காலத்துக்கு பிறகு அவர்களை வச்சிருக்க இயலா. சில பேர் வாழ்நாள் பூரா நான் இம்மோட இருக்க போறேன்னு சொல்லி இந்த காதுல போய் ஓட்டு அதை நீதிமன்றத்தால அது முடிவு பண்ண, அதை அவன் விருப்பத்தோடு அவன் அதை செய்கிறான். அவர்கள் யூனிவர்சல்ல விடுவிக்கப்பட்டு போறது அர்த்தமே இல்லை. ஆனா ஒப்பந்த அடிப்படையில வந்தாலும் கடன் காரணத்தான் வந்து சேர்ந்தாலும் விடுவிக்கப்படுறதுக்கு குறிப்பிட்ட காலத்தை கெட்ட தீர்மானிச்சிருக்கிறார். அதனால நாங்கள் அவர்கள் நம்ம காலத்துல நம்ம இந்த தலை வேலைக்காரரை நாம ஒரு இல்ல, நாம எல்லாரும் ஒப்பந்த அடிப்படையில வேலைக்கு போறோம். ஒப்பந்த காலத்துக்கு பிறகு விலக போறேன்னு சொல்றையால நாம பிடிச்சு வச்சு கொண்டு இருக்கிறார். நான் டிரான்ஸ்பர் தர மாட்டேன், நானும் விடுவிக்க மாட்டேன், எனக்கு ஆள் பெறாம நான் நின்று விடுவிக்கிறது. இந்த இப்ப சில பேர் ஒப்பந்தம் 6 வருஷம் ஒரு இடத்துல வேலை செய், கஷ்டப்பட்ட பிரதேசம் 6 வருஷம் வேலை செய், அதுக்கப்புறம் நீ போகலாம். எனக்கு ஆள் தராம நான் நின்று விடுவிக்கிறது ரெண்டு கேட்க இந்த கட்டளைக்கு முரணா போகுது இல்ல. ஒப்பந்தம் 6 வருஷத்துல 6 வருஷத்துல போ. ஆனா அதுக்கு முன்னுக்கே நம்முடைய என்ன பேர் என்ன போய் 2ஆம் வருஷத்திலே கேட்கிறது என்ன விடுவி என்று சொல்லி ஒப்பந்தம் தெரிஞ்சுதான் நீ போற 2 வருஷத்துக்கு ஆளை விடுவிக்கிறோம். அப்படியானாக்கள் வாழ மாட்டினான். என்ற ஒப்பந்தத்துக்கு முரணாக அதை உடைக்க யோசிக்கிறேன். அல்ல நான் அதை ஒப்பந்தம் செய்யறதுக்கு முன்னாடி கவனமா அக்ரிமெண்ட் வாசிச்சிருக்க வேணும். ஒப்பந்தத்தை எழுதி போட்டு எனக்கு என்ன செய்யறது நான் போறேக்கல சரியே இல்லை என்ன கதை, அந்த கதையெல்லாம் ஒப்பந்தம் போட்டா அப்புறம் கூட 6 வருஷம் 6 வருஷம் தான். அதனால சரியான கவனமா இருக்கணும். அது வேலைக்காரரும் நம்ம காலத்து ஆக்கள் அப்படியும் ஒரு புலவரும் அதே நேரம் அரசாங்கத்திலையும் அந்த பிரின்சிபல் விடுறாரு இல்லையாமா. அவர் 6 வருஷம் ஆச்சு அந்த தனக்கு டீச்சர் தராம நான் என்ன விடுவிக்கிறார் என்று அது உண்ட பிரச்சனை. நீ பார்த்துக்கோ உன்னோட என்ன அக்ரிமெண்ட், இந்த பள்ளிகளில் 6 வருஷம் நான் வேலை செய்வேன், வேலை செய்ய பாய் போய் நேரம் குந்தி இருக்க வேண்டிய நாங்க எங்க கல்வி அமைச்சல நான் 6 வருஷம் வேலை செய்யறேன், அக்ரிமெண்ட் சரி நான் மாத்து. ஆனால் இங்க தேவைபாயம் இல்லாதையாக்கள் அரசாங்கம் சில என்ன செய்யறது கொஞ்சம் மனிதாபிமானமா செயல்படுங்க. என்னடா மனிதாபிமானம் ஏற்கனவே அக்ரிமெண்ட் படி தான் செயல்பட்டேன் நாங்க அல்ல. அதனால அதுகள்லையும் பிரச்சனை இருக்கு. சோ நாங்க இந்த இதுகளை கவனிக்க வேணும். சில வேளையில் நாம டிரான்ஸ்பர் அல்லது எங்களுடைய கம்பெனிக்களையே நாம ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நாம மாறலாம், அது அக்ரிமெண்ட்ல இருக்குது. அப்ப நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன்னா நான் இப்ப ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற போறேன். மாறுறதுக்கு அங்க வேகன்சி இருக்குதுன்னு உள்ளுக்கு அவர்கள் அறிவிச்சிருக்கிறேன்னா நான் அப்ளை பண்ண போறேன். அப்ப அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த பொறுப்பான டிபார்ட்மெண்ட் மேனேஜர் அனுமதி தர மாட்டாராம். அப்ப நாம சரியான கவனமா அந்த விஷயங்களையும் கையாளணும். அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குதுன்றது சில வேளையில சில அக்ரிமெண்ட்ல டிபார்ட்மெண்ட் மேனேஜரின் ஊடாகத்தான் அப்ளை பண்ண வேண்டும் என்று அடிச்சிருப்பாங்க. அப்ப நாங்கள் அவருக்கு தெரிஞ்சு அவற்ற அறிவுக்குட்பட்டு தான் அதை அப்ளிகேஷன் போகுது. அதான் அக்ரி பண்ணாங்க. சிலதுல இல்ல அவ அப்ளை பண்ணலாம் பிரச்சனை இல்லை, அங்க மேனேஜரோட அறிவு என்ற கதையே இல்லை. அப்ப அப்ளை பண்ணிட்டு நாம அந்த அக்ரிமெண்ட் என்ன ஒப்பந்த உடன்படிக்கையின்படி இதுகளை நாம அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ சம்பந்தம் அதன்படிதான் நாம கடவுளுக்கு முன்னால அதுகளை செய்ய வேணும். அதை விட்டு போட்டு நாம இருக்கிற மாதிரி நம்மட இச்சைக்கேற்ற மாதிரி நாம மாறிக்கொண்டும் இருக்க இயலாது. நாங்கள் காலத்துக்கு முந்தி நாம மாற போறோம் என்று கேட்கவே இயலாது. அதுல ஒரு இது இல்லை, அது கெத்திர முன்னால அது ஏற்புடையதல்ல. அதனால இது சரியா ஞானமாக கெத்தர் சொல்லி இருக்கிறபடிதான் நாம எஜமான்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஞானமாக பயன்படுத்த வேண்டும். வேலைக்காரரும் நாங்கள் கத்தர் சொல்லி இருக்கிறபடி இந்த காரியங்களுக்கு கத்தராமே இந்த அதிகாரத்தை ஞானமாக எஜமான்கள் பயன்படுத்துறதில் ஊடாக வேலைக்காரரும் எப்படி அவர்கள் ஞானமா இருக்க வேண்டும் என்றதை தெரிஞ்சு கொள்றதையும் கத்திரங்களுக்கு சொல்லித்தங்க. கிறிஸ்துவனுடைய இந்த ஞானம், அந்த நீதி, பரிசுத்தம், அந்த அறிவு தொடர்ந்து எங்கள் எல்லாரையும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதாக. ஆமென், ஆமென்.